Hello everyone, welcome back to Tamil Tharavu channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பிரான்சிஸ் பேக்கன் இங்கிலீஷ் லிட்டரரி ரைட்டர் இவர் எழுதின ஆஃப் கிரேட் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு எஸ்ஸேயுடைய தமிழ் சம்மரி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது இந்த எஸ்ஸேயுடைய சம்மரியை நம்ம தமிழ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்க. நியூ பர்சனா இருந்தீங்கன்னா மறக்காம தமிழ் திரவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனல்ல லிட்ரேச்சர், கிராமர், டே டு டே லைஃப் சென்டென்சஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் ரிலேட்டடான அதர் வீடியோஸும் இருக்கு. நீங்க பிளேலிஸ்ட்ல பாத்துக்குங்க. ஹாப்பி லேர்னிங். நவ் லெட்ஸ் பிகின் அவர் சம்மரி. ஃபர்ஸ்ட் இந்த எஸ்ஸேயுடைய தீம் என்னன்னு பார்த்துக்கலாம். தீம் என்னன்னு பார்த்தோம்னா சோசியல் ஸ்டேட்டஸ், அதாவது சமூக அந்தஸ்து, ஃப்ரீடம் சுதந்திரம், பவர் நமக்குன்னு இந்த சொசைட்டில இருக்கக்கூடிய அந்த பவர் சக்தி, ரெஸ்பெக்ட் மரியாதை, ஐடென்டிட்டி அடையாளம், செல்ஃப் சாக்ரிஃபைஸ் சுய தியாகம், இதை பத்தி தான் ரொம்ப ஃபோக்கஸ்டா இந்த எஸ்ஸேல நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து கண்டினியூஸா நீங்க லிசன் பண்ணுங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி லிசன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க மெயின் கண்டென்ட் என்னன்னு உங்களுக்கு புரியாது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த எஸ்ஸையை எந்த டோன்ல ரைட்டர் எழுதியிருக்காரு அப்படின்னா ஆர்குமெண்டேட்டிவ் டோன். ஆர்குமெண்டேட்டிவ்னா ஒரு விவாதம், அவரே ரைட்டர் அவரே ஒரு நம்ம கிட்ட எதிர்த்தாப்புல ஒரு ஆள் இருக்காங்க, அதை விவாதம் பண்ண எப்படி இருக்கும் அந்த டோன்ல எழுதியிருப்பாரு. அதுல கொஞ்சம் சர்க்காஸ்டிக்கான விஷயங்களும் இந்த எஸ்ஸேல பார்க்கலாம். சர்க்காஸ்டிக்னா அந்த சொல்ல வர்ற ஒவ்வொரு இடத்துலயும் அந்த ஆஃப் கிரேட் பிளேஸ், கிரேட் பிளேஸ்னா சமூகத்துல அந்த மிகப்பெரிய இடத்துல இருக்கக்கூடியவங்களுடைய ஒரு சில நேரங்கள்ல அவங்க நிலைமைய கிண்டல் பண்ற மாதிரி ஒரு சில பாயிண்ட அவரு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. நவ் இந்த எஸ்ஸேயுடைய இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த எஸ்ஸேயுடைய சிம்பிளிஃபைடு இங்கிலீஷ் சென்டென்சஸ் அண்ட் தமிழ் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்களுக்கு எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழ் எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நவ் லெட்ஸ் பிகின் வித் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். Bacon starts this essay by arguing that men at the great place, the authoritative place, is a servant of three things. அதாவது இந்த சமூகத்துல மிக உயர்ந்த இடத்துல அதுலயும் ஒரு அத்தாரிட்டி, ஒரு அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க ஒரு மூணு விஷயத்துக்கு சர்வெண்டா தான், இந்த மூணு விஷயத்துக்கு தான் சர்வெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு பேக்கன். அது என்னன்னா ஸ்டேட், ஃபேம், பிசினஸ். ஸ்டேட் அப்படிங்கிறது இந்த இடத்துல சோசியல் ஸ்டேட்டஸ், அதாவது சமூக அந்தஸ்து. ஃபேம் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப பிரபலமான ஒரு விஷயத்துக்கு, ஒரு பிரபலங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு. அடுத்தது பிசினஸ் அப்படிங்கிறது வியாபாரம். சோ இந்த மூணு விஷயத்துக்கு தான் இந்த அதிகாரத்துல இருக்கிறவங்க சர்வெண்டா இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த பீப்புளுக்கு, சச் பீப்புள் டோன்ட் ஹாவ் எனி சார்ட்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் அட் ஆல். என்னதான் இவங்க இந்த மூணு விஷயத்திலையும் கொடி கட்டி பறந்தாலும் அவங்களுக்குன்னு எந்த விதமான சுதந்திரமுமே கிடைக்காது அப்படின்னு அவரோட மெயின் பாயிண்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா எஸ்ஸேயோட பிகினிங்லயே சொல்றாரு. நெக்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் இன்னும் கண்டினியூ ஆகுது. அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா they don't have a liberty to do something for themselves. அதாவது இந்த அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களா சுதந்திரமா செயல்படக்கூடிய அந்த சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது they can't act freely, even they can't spend their time with their own choice. அவங்களால சுதந்திரமா செயல்பட முடியாது. அதுக்கப்புறம் அவங்களுடைய நேரத்தை அவங்களுடைய சொந்த விருப்பப்படி கூட செலவு பண்ண முடியாது. அப்படிங்கிற பட்சத்துல இவர் என்ன சொல்றாருன்னா பேக்கன், he says that it is a strange desire of a man. இது ஒரு வித்தியாசமான ஆசை இல்லையா? எது எப்படின்னா to reach some power by losing his liberty. ஒரு அதிகாரத்தை, தன்னுடைய சுதந்திரத்தை இழந்து ஒரு அதிகாரம் பெறணும் அப்படின்னு ஒரு மனுஷன் நினைக்கிறது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்றாரு பேக்கன். அடுத்தது in order to get power over another man loses power over himself. சோ நம்ம ஒரு அதிகாரத்துல, நம்ம சொசைட்டில ஒரு பாலிடிக்ஸ், நம்ம அரசியல்ல இல்லைன்னா பிசினஸ்ல, இல்ல இந்த ஃபேம் அப்படிங்கிறது எதுல வரும் அப்படின்னா மோஸ்ட்லி சினிமால நடிச்சு ஒரு பெரிய லெஜெண்ட் கேரக்டர்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்குன்னு ஒரு பவர் வரும். சோ இந்த பவர் அவங்க வர்றது மூலமா என்ன ஆகும், தே கேன் கண்ட்ரோல் அதர் பீப்புள். இன்னொருத்தவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். பவர் ஓவர் அனதர் மென், இன்னொருத்தவங்கெல்லாம் இவருடைய அதிகாரத்துக்கு கீழே வந்துருவாங்க. பட்
என்ன ஆகுதுன்னா loses power over himself. ஆனா அப்படி நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா அவரே அவருடைய சுதந்திரத்தை அந்த இடத்துல இழக்கிறாரு அப்படிங்கிறத அந்த மனுஷனுக்கு சீக்கிரம் புரியறது இல்ல அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம he is the puppet in the hands of authority. அந்த அதிகாரம் அப்படிங்கறதனுடைய கையில அந்த மனுஷன் ஒரு பப்பட்டா தான் இருக்கான். அதாவது ஒரு பொம்மலாட்டத்துல வரக்கூடிய ஒரு பொம்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அதிகாரம்ங்கிற ஒரு கையில இந்த அதிகாரம் உள்ள ஒரு மனுஷன் பப்பட்டா தான் இருக்கான் அப்படின்னு பேக்கன் சொல்றாரு. ஸோ இன்ட்ரோடக்ஷன் பார்ட் வரை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டோட ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். செகண்ட் பார்ட், அதாவது கண்டினியூவேஷன், இந்த எஸ்ஏயோடைய கண்டினியூவேஷன் பார்ட்டை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய லைக்ஸ் கொடுத்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Till I meet you in the next video, take care. Thank you very much.